அம்மா அம்மா என்ன பேசிட்டு இருக்க நீ? மா நீ இப்படி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதம்மா. நான் யாரையும் கஷ்டப்படுத்தல கையல். என்னோட கோவத்தை தான் நான் வெளிப்படுத்துறேன். இன்னும் என்னம்மா கோவம்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. திரும்ப அந்த பொண்ணு கிட்ட கோவப்படுறதுனால எல்லாம் மாறிடுமா என்ன? அவ பாவம், அவ மேல எதுக்கு கோவத்தை காட்டுறீங்க? அவ இந்த வீட்டுக்கு வந்த மருமகளா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுமே. இல்ல மாப்பிள்ள, இவளை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணு தேவி வாழ வெட்டியே அந்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறது தான் என் கண்ணு முன்னாடி நிக்குது. இவங்க கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா என் பொண்ணு தேவியோட வளகாப்பு இன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுல சீரும் சிறப்புமா நடந்திருக்கும்ல. அதுக்கு எடுத்தது இவங்க தானே, இவங்களோட அவசரம் தானே. மா ஏன் அது நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோவமா வருது. ஐயோ அம்மா, மா அதுக்காக இவங்க பண்ணதை இப்படியே சொல்லி காட்டிட்டே இருக்க போறியா? மா சின்ன பொண்ணுமா அவ, அப்படிலாம் பேசாத மா. உன் குணம் இது கிடையாது மா. எல்லாத்தையும் மறந்துருமா ப்ளீஸ். இல்ல கையல், என்னால நடந்தது எதையும் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. மா அத்தை, ஷாலினி, அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க. கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும். நீ எதையும் மனசுல வச்சுக்காத. நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். மா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? மா நீ அவகிட்ட எல்லார் முன்னாடி இப்படி மூஞ்ச காமிச்சிட்டு இருந்தனா அது அன்புக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிட போறான். மா நீ ஏன் இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுத்து தந்துராத. ஷாலினிய கஷ்டப்படுத்துறதா நினைச்சு உன் குணத்தை நீ எழுந்துராத. பாரு, தேவியோட வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு. மா நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேம்மா. எண்ணி இன்னும் 9 நாள் இருக்கு. அதுக்குள்ள தேவியோட வளகாப்ப நான் நல்லபடியா நடத்தி முடிப்பேன். அந்த மைண்ட் செட்டுக்கு நானும் எழிலும் வந்துட்டோம். எனக்கு பலமா எழில் இருக்கான், அதுக்கு மேல அப்பா இருக்காரு. இவ்வளவு நாள் ஜெயிச்ச நமக்கு இதையும் ஜெயிச்சு காட்ட தெரியாதா என்ன? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. உன் கோவத்தை யார்கிட்டயும் காட்டாத. தேவியோட வளகாப்புக்கு விக்னேஷ், வேதவழி, அத்தனை எல்லாரையும் வர வைப்பேன். இது அப்பா மேல சத்தியம். நான் தேவியோட வாழ்க்கைய நல்லபடியா பண்ணி கொடுத்தாதான் அடுத்து என் வாழ்க்கை மேலேயே கவனம் போகும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இந்த குடும்பத்தோட பிரச்சனையும் தலையில வச்சுக்கிட்டு சுமக்க போற? உனக்கும் வாழ்க்கை இருக்குல்ல கையல். மா இந்த வருஷம் நல்லதாவே எல்லாருக்கும் இருக்கும். நானும் நல்லா இருப்பேன், நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். நீ வருத்தப்படாத. அன்புக்கு நீ கோவப்பட்டது தெரிஞ்சா அவன் இன்னும் கோவப்படுவான். அது தெரியாம பாத்துக்கணும்னு